ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரிய பாலத்தை அடுத்து ஆரணியில் இருக்க ஒரு அழகான இண்டிவிஜுவல் வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் நல்ல வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எல்லாருக்கும் சொந்தமா இடம் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும். அது போல ஒரு அழகான இண்டிவிஜுவல் வீடு பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பெரியபாளையம் அடுத்து ஆரணியில பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டேஷன், மார்க்கெட் எல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் வீட்டுக்கு போற வழியிலேயே இருக்குங்க. ஆரணி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து சரியா 1 கிலோமீட்டர்ல தாங்க நம்மளோட இண்டிவிஜுவல் வீடு இருக்கு. நம்ம இண்டிவிஜுவல் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வழியில பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குங்க. நிறைய வீடுங்க மத்தியில தான் நம்ம இண்டிவிஜுவல் வீடும் இருக்கு. இதுதாங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இண்டிவிஜுவல் வீடு. நம்ம இண்டிவிஜுவல் வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டிங் 600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிருக்காங்க. ஈபி லைன் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, போர் வாட்டரும் இருக்குங்க. நம்ம இண்டிவிஜுவல் வீட்டோட பேசிங் பாத்தீங்கன்னா நார்த் பேஸ்ல கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இண்டிவிஜுவல் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், கிச்சன், பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம்னு அழகான முறையில் கட்டியிருக்காங்க. இந்த இண்டிவிஜுவல் வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 23 லட்சத்துக்கு தராங்க. இந்த இண்டிவிஜுவல் வீட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நன்றி.